ஹலோ மக்களே, நான் உங்கள் ராஜா. வாழ்க்கை ஒரு நாணயத்தை போன்றது. அதில் சந்தோஷம், வெற்றி, அன்பு என ஒரு பக்கம் இருந்தால், துக்கம், தோல்வி, அவமானம் என மறுபக்கமும் இருக்கும். சில சமயங்களில் மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், அசிங்கமான வார்த்தைகளால் பேசலாம். அந்த சமயத்தில் நம் மனதில் எழும் முதல் எண்ணம் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக அவர்களை திருப்பி தாக்க வேண்டும், அதே வார்த்தைகளால் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றே தோன்றும். கோபம் கொழுந்து விட்டு எரியும். என்னை அவன் எப்படி அப்படி பேசலாம்? நான் சும்மா விடமாட்டேன், அவனுக்கும் அதே மாதிரி திருப்பி கொடுக்கணும். இது மிகவும் இயல்பான மனித உணர்வு. நாம் காயப்படும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நியாயத்தை நிலைநாட்டவும் துடிக்கிறோம். ஆனால் இந்த உணர்ச்சி வசப்பட்ட பதிலடி உண்மையில் சரியான தீர்வாக இருக்குமா? சற்று ஆழமாக யோசித்து பார்ப்போம். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒருவர் மீது சேற்று எறிகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த சேறு உங்கள் மீது கொஞ்சம் படும் அல்லவா? அதேபோல் நீங்கள் ஒருவர் அசிங்கமாய் பேசும் பொழுது அந்த அசிங்கம் உங்களையும் கொஞ்சம் பாதிக்கிறது. உங்கள் மன அமைதி கெடுகிறது. நீங்களும் அந்த தரத்திற்கு இறங்கி விடுகிறீர்கள். உண்மைதான், பதிலுக்கு பதில் பேசும் பொழுது அந்த சண்டை முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். இருவருமே காயப்படுவோம். சரிதான். அப்படியானால் மன்னிப்பதுதான் சரியான வழியா? அது அவ்வளவு எளிதான காரியமல்ல. நம்மை காயப்படுத்தியவர்களை உடனே மன்னிப்பது என்பது மிகவும் கடினமான விஷயம். அதற்கு பெரிய மனது வேண்டும். மன்னிப்பது என்றால் என்ன? மன்னிப்பது என்பது உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை நீங்கள் நியாயப்படுத்துவது என்றோ, அல்லது அந்த தவறை செய்தவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றோ அர்த்தமில்லை. மன்னிப்பது என்பது அந்த கசப்பான உணர்வுகளை உங்கள் மனதிலிருந்து விடுவித்து நீங்களாகவே அமைதி பெறுவதுதான். ஆனால் அவர்கள் செய்த தவறுக்கு எந்த பலனும் இல்லாமல் போக வேண்டும். தண்டனை என்பது வேறு விஷயம். அது சட்டத்தின் கையில் இருக்கலாம் அல்லது காலத்தின் கையில் விடப்படலாம். ஆனால் மன்னிப்பு என்பது முழுக்க முழுக்க உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் மன்னிக்க முடிவு செய்யும் பொழுது அந்த எதிர்மறை எண்ணங்களின் பிடியிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள். இப்போது நாம் இரண்டு பக்கத்தையும் பார்ப்போம். பதிலடி கொடுப்பது ஒரு தற்காலிகமான உணர்ச்சி வெளிப்பாடு. அது ஒருபொழுதும் நிரந்தரமான தீர்வாகாது. மாறாக அது மேலும் கசப்பையும் வலிமையும் அதிகரிக்கலாம். அதே சமயம் மன்னிப்பது என்பது ஒரு வலிமையான செயல். அது உங்களை விடுவிக்கிறது, மன அமைதி தருகிறது, மேலும் முதிர்ச்சியான ஒரு நபராக உங்களை மாற்றுகிறது. அப்படியானால் யாரையும் திருப்பி தாக்கக்கூடாதா? எல்லோரையும் மன்னித்து விட வேண்டுமா? சூழ்நிலையை பொறுத்து முடிவுகள் மாறப்படலாம். சில சமயங்களில் உங்கள் நிலையை தெளிவாக எடுத்து சொல்வது அவசியமாக இருக்கலாம். ஆனால் அதை நாகரிகமான முறையிலும் கண்ணியமான வார்த்தைகளிலும் செய்வது முக்கியம். வன்முறையோ அல்லது அசிங்கமான வார்த்தைகளோ எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. ஒரு ஞானி சொன்னது நினைவுக்கு வருகிறது. நீங்கள் ஒருவரை மன்னிக்காவிட்டால் நீங்கள் உங்களைத்தான் சிறையில் அடைத்துக் கொள்ளுகிறீர்கள். உண்மைதான். கோபம், வெறுப்பு போன்ற உணர்வுகள் நம்மை உள்ளுக்குள்ளேயே அரித்து கொண்டிருக்கும். மன்னிப்பதன் மூலம் நாம் அந்த சிறையிலிருந்து விடுபடுகிறோம். ஆம், மன்னிப்பது பலவீனத்தின் அடையாளம் அல்ல. அது ஒரு வலிமையான குணாதிசயம். அது உங்களை மற்றவர்களை விட உயர்ந்த இடத்தில் நிறுத்துகிறது. அது உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் தருகிறது. எனவே யாராவது உங்களை அவமானப்படுத்தினாலோ, அசிங்கப்படுத்தினாலோ, கேவலப்படுத்தினாலோ உடனே உணர்ச்சி வசப்பட்டு பதிலடி கொடுப்பதற்கு பதிலாக ஒரு நிமிடம் அமைதியாக யோசியுங்கள். அந்த செயல் உங்களுக்கு உண்மையில் என்ன பலன் தரும் என்று சிந்தித்து பாருங்கள். திருப்பி தாக்குவது தற்காலிகமான திருப்தியை தரலாம், ஆனால் நீண்ட காலத்திற்கு அது வேதனையைத்தான் கொடுக்கும். சரியா சொன்னீர்கள். மன்னிப்பது கடினமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உங்களை முன்னேற்றவும் மன அமைதியை பெறவும் உதவ சிறந்த வழி. அது உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மன்னிப்பது என்பது மற்றவர்களுக்காக நீங்கள் செய்வது மட்டுமல்ல, அது உங்களுக்காக நீங்கள் செய்து கொள்ளும் மிகப்பெரிய உதவி.
உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் மனதை இலகுவாக்குகிறீர்கள், உங்கள் எதிர்காலத்தை வளமாக்குகிறீர்கள். ஆகவே எல்லோரையும் மன்னிப்போம், மன அமைதியை பெறுவோம். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.